நமாக எந்தெந்த கோவிலில் எத்தனை முறை வலம் வந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். நாம் வழிபாட்டிற்காக கோவிலுக்கு செல்லும் போது நம்மை அறியாமலே கோவிலை சுற்றி வலம் வருகின்றோம். அப்படி கோவிலை சுற்றி வலம் வரும்போது நமக்கு புண்ணியங்கள் வந்து சேர்வதாக ஐதீகம். முக்கியமாக நமது முன்ஜென்ம பாவங்கள் ஒவ்வொன்றாக விலகி நாம் பாவத்திலிருந்து முழுமையாக விடுபடுகின்றோம் என நம் முன்னோர்கள் கூறுவதுண்டு. எந்த கோவிலை எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்பதை பார்க்கலாம். விநாயகர் கோயில் ஒரு முறை வலம் வர வேண்டும். தடைகள் நீங்கி வெற்றிகள் சேரும். முருகன் கோயில் 6 முறை வலம் வந்தால் எதிரிகள் வெல்லக்கூடிய திறமையும் கூர்மையான அறிவும் ஏற்படும். அம்பிகை அம்பாள் 5 முறை வலம் வர வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ச்சியாக 5 நாட்கள் தினசரி வலம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். சிவபெருமான் 5 முறை வலம் வர வேண்டும். இதனால் எண்ணியது நிறைவேறும். மீண்டும் பிறவா நிலை அடையலாம். செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும். திருமால் பெருமாள் 3 முறை வலம் வர வேண்டும். இதனால் ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதை தவிர கோவிலை சுற்றி 11 முறை, 13 முறை, 101 முறை